படிக்கணும்ன்றது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன சொல்றது அது ஒரு சாய்ஸா இருக்கலாம். எனக்கு அதை விட ஒரு ஆப்ஷனே இல்லை. படிக்கணும். நான் ஒரு டேட் ஒன்று தந்தாங்க. அதுக்கு வாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம். அவங்க தந்த டேட்டுக்கு முதல்ல ஒரு 5 நாளைக்கு முதல்ல ஒரு வருத்தப்பட்டு அப்போ திடீர்னு இறந்துட்டாரு. உங்களோட சட் ஸ்கோர் என்ன? 1.43. அப்போ வந்து நீங்கள் வேறு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் வந்து செலவுகளை குறைக்கணும்ன்ற காரணத்துக்காக அப்போ எங்களை சந்திக்கணும்ன்ற நினைச்சதுக்கு காரணம் என்னம்மா? பிள்ளைகள படிப்புக்கு உதவியல் செய்வியல், அந்த பிள்ளைகள படிப்பு நான் அப்படி ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. இது நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னதுதான் உண்மையானது. வேற எதுவும் நான் மறைக்கிறதுக்கு இல்லை. தம்பி கிளாஸுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸோட நீ போய் வந்த, வேற உடுப்புகள் இல்லையா தம்பிகிட்ட? இருக்கிறத வச்சு தான் போடுறது. அப்பா கூலி வேலைக்கு தான் போகிறது. அப்போ ஒரு குடியில தான் இருந்தாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அது அவங்க சரியா அப்ளை பண்ணல போல இருக்கு. 2500 ரூபா தான் எங்களுக்கு போட்டவங்க. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டம் செங்கலடி பிரதேசத்தில் இருக்கிற கொம்மாந்துறை அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து வாரத்துக்கு காரணம் வந்து நாங்கள் எங்களோட யூடியூப் ஹெல்பிங் வீடியோஸ் வந்து டிக்டாக்ல போட்டுருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இடத்த சேர்ந்த ஒரு அண்ணா வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. அவர் வந்து தனக்குரிய உதவியை கேட்கல, எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் வந்து சரியாக கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள். பெண் பிள்ளை வந்து ஏஎல் படிக்காங்க. படியன் வந்து கிரேட் 5 வந்து முடிச்சிருக்காரு, 6 வந்து படித்து கொண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியும், இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் வந்து பிள்ளை வந்து ஏஎல் படிச்சுட்டு இருக்காங்க. தம்பி வந்து கிரேட் 5 முடிச்சுட்டு ஸ்காலர்ஷிப்பும் பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிரேட் 6க்கு வந்து இப்போ போயிட்டு இருக்காரு. இதுல வந்து குறிப்பா சொல்லப்போனா இந்த குடும்ப தலைவன் வந்து அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்து வந்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகுது. யார உதவியும் இல்லாத ஒரு நிலையில வந்து அந்த அம்மா அந்த பிள்ளைகளை வந்து படிப்பிச்சு கொண்டு இருக்காங்க. அப்போ இந்த விஷயம் தொடர்பாகத்தான் வந்து ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. அது வந்து அவர் வந்து சொன்னது எனக்கு வந்து இந்த தலையில் ஆப்ரேஷன் பண்ண டைமில் தான் அவர் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தா. அப்போ நான் வந்து சொன்னேன், அண்ணா வந்து எனக்கு ஒரு சர்ஜரி வந்து செஞ்சேன், நாங்கள் வந்து இப்போ உடனே வரையலாது, கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வரக்குள்ள உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வாரோம்னு சொன்னாங்க. அதற்கு நாங்கள் தான் வந்து எனக்கும் வந்து தூர இடத்துக்கு வாரது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. அப்போ பைக்கில் வரையலை அப்படின்ற ஒரு காரணம் ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு. எனக்கு வந்து அந்த ஹெல்மெட் போட இல்லாது இப்போதைக்கு. நாங்கள் வந்து இப்போ ஒரு ஓட்டோ ஒன்று ஆயிருக்கு பிடிச்சிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வந்த உடனே வந்து அந்த அம்மாவோடையும் அந்த தங்கச்சியோடையும் வந்து நேரடியாக போய் பேசியிருந்தோம். ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு தகவல் கிடைச்சிருந்தாலும் அது வந்து உண்மையான நிலவரம் தொடர்பாக அவங்களோட பேசக்குள்ளேயும் அவங்களோட வீட்டு சூழலையும் வந்து பார்க்கக்குள்ளதான் நம்மளுக்கு உண்மையான விஷயம் தெரியும். இப்போ வந்து பார்த்ததுலேயே வந்து உண்மையான நிலவரம் எனக்கும் விளங்கிட்டு, இப்போ வாங்க அவங்களோட பேசி அவங்களோட நிலவரம் தொடர்பாகவும் அவங்களுக்கு வந்து படிப்பு ரீதியாக என்ன தேவை இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது வந்து எங்களோட வீடியோஸ் நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ வாங்க உள்ளே போய் அவங்களோட பேசிக்கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். வாங்க தங்கச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி படிப்பெல்லாம் போகுது? நல்லா போகுது. இப்போ வந்து உங்களுக்கு அந்த லீவ் வேணா? இப்போ எக்ஸாம் எழுதிட்டு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன்.
வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர்ட்ஸ் படிச்சேன் என்ன நீங்க? ஆர்ட்ஸ் படித்தேன். ஸ்கூல் வந்து இங்கே தான்? ஸ்கூலும் செங்கலடி சென்ற காலேஜ். ஓகே சரி, இதான் வந்து நீங்க இருக்கிற வீடு என்ன? இதானே அம்மா உங்களோட வீடு? உங்களோட வீட உள்ள இருக்கா பார்த்துக்கொள்ளலாமா? பாருங்க. சரி பார்த்துட்டு நம்ம ஆறுதலாக கதைப்போம். சரியா? கரண்ட் வசதி இருக்கா அம்மா? மேல ஒழுகுமே நம்ம மழை பெஞ்சா ஓடலாம் உடஞ்சிட்டு குரங்கு வந்து காஞ்சி உடஞ்சி. இந்த டாய்லெட்டு கதவு இல்லையா? என்ன தகரத்தால அடைக்கிற போல? இங்காலே ஓடெல்லாம் உடஞ்சிட்டேன் அம்மா. மீண்டும் மறுமுறை வணக்கம் அம்மா. வணக்கம். அம்மாவோட பேர் என்ன? சிவகுமார் ரஞ்சினி. ரஞ்சினி. சரி ஓகேம்மா, உங்கள்கிட்ட வந்த உடனே ஒரு விஷயம் தெளிவுபடுத்தியிருந்தோம். நாங்கள் வந்து யூடியூப் சேனல் தான், வீடியோ எடுத்து வந்து எங்களோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் தான் நாங்கள் எடுக்கலாம். விருப்பம் இல்லாத ஒருத்தவங்களை எடுக்கல தானே. சில இடங்களில் வந்து எடுத்ததுக்கு பிறகும் எங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ அதால தான் நான் முன்கூட்டி உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திட்டேன். அதே மாதிரி வீடியோலையும் வந்து ஒரு ஆதாரத்துக்காக தான் நான் சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு சம்மதம் தானே நம்ம வீடியோ எடுத்து அதன் மூலம் உங்களுக்கு உதவி எடுத்து தருவோம். சரியம்மா, இப்போ உங்களோட குடும்பத்தில் எத்தனை பேர்? நீங்கள்? நாங்கள் 3 பேர். நான் மூத்தாள், மற்ற இளையாள் 6ஆம் ஆண்டு படிக்கிறாரு. அவரும் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணியிருக்காரு. இவையும் பாஸ் பண்ணியிருக்கிறாவோ, A-level பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களோட குடும்பத்தில் 3 பேர் தான். கணவர் வந்து இறந்துட்டாரு. என்ன நடந்தது? அவர் சரியா கஷ்டப்பட்ட நிலையில் அவர் மில் வேலைக்கு போகிறவர், மில்லுக்கு நெல் குத்துற வேலை இடத்துக்கு போகிறவர். அப்போ அவருக்கு திடீரென்று காய்ச்சல் தான் வந்தேன். காய்ச்சல் வந்தோன்னே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து சொன்னாங்க அவருக்கு இது தூசி படிஞ்சிருக்கான், நெஞ்சில் தூசி படிஞ்சிருக்காண்டு. ஹாஸ்பிட்டலில் 2 மாதம் ஆச்சு ஊசி போட்டவங்க. அது சரி வரலை. அப்புறம் இங்கே புலனறுவைக்கு அனுப்பி சளி எடுத்தவங்க. அப்போ அதுக்கும் அவருக்கு அந்த சளி மூலம் வரலையாம், அந்த தூசி வரலைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலால் சொன்னாங்க இனி ஆப்ரேஷன் தான் பண்ணணும், நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ஒரு டேட் தந்தவங்க 23ஆம் தேதி ஒரு டேட் ஒன்று தந்தாங்க. அதுக்கு வாங்க ஆப்ரேஷன் பண்ணுவோம். அவங்க தந்த டேட்டுக்கு முதல்ல ஒரு 5 நாளைக்கு முதல்ல அவர் இருந்தாப்ப சாப்பிட்றதுல நல்லா கோலம் போயிட்டாரு. சரியா வருத்தப்பட்டு அப்போ திடீர்னு இறந்துட்டாரு. இறந்தோடனே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு போக முதலே இறந்துட்டாரு. ஆப்ரேஷனுக்கு போக முதல்ல இறந்துட்டாரு. அவங்க டேட் தந்தவங்க, நீங்கள் போயிட்டையா ஒரு டேட் தந்தவங்க அதுக்கு வாங்கன்னு சொல்லி அது வீட்டில் இறந்துட்டாரு. வீட்டிலேயே இருந்துட்டார். சரி, அப்போ அதுக்கு பிறகு வந்து உங்களோட கணவர் இருக்கக்குள்ள வந்து உங்களோட நிலைமை எப்படி இருந்தது? நாங்கள் கணவர் இருக்கக்குள்ள சரியாக கஷ்டமான நிலையில இருந்தனாங்க, குடிசை வீட்டில் இருந்தனாங்க. அப்போ ஒரு பேர்லுசன், இவ மகள் பேர்லுசனில் இருந்தவ. அப்போ அவங்க வந்து வீடு பார்த்தவங்க பார்த்துட்டு பேர்லுசனால எனக்கு இந்த வீடும் இந்த ரூம் அவங்க 2 லட்சம் ரூபா காசு தந்து இந்த வீடு கட்டினாங்க. கட்டிட்டு திருப்பி கிணறு இல்லைன்னு சொல்லி கிணறுமா அவங்க தான் கட்டி தந்தவங்க. அதே போல் டொய்லெட்டும் இல்லைன்னு சொல்லி டொய்லெட்டும் கட்டி தந்தவங்க. 3மா அவங்க தான் செய்து தந்தவங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டமான நிலையில இருக்கக்கூடிய அவரும் செத்துதாரு. அதுக்கு பிறகு இவங்களை நான் படிப்பிச்சு எடுக்கணும். அப்போ என்ன செய்யற, தங்கச்சி உடுப்பு தைக்கிறத அவ தானே எங்களுக்கு சாப்பாடு சொன்னாவும். இப்போ நீங்கள் எங்கேயும் வேலைக்கு போனீங்கன்னா பிள்ளைகளை படிப்பிச்சு எடுக்க இயலாது, பிள்ளைகள் படிக்காது. அதால நீங்கள் ஒரு இடம் வேலைக்கு போனால் நான் தச்சு நான் சாப்பாடு தருவேன். உங்களோட தங்கச்சி தான் உங்களை பார்க்க? தங்கச்சி தான், இப்பயும் அவள் தான் பார்க்குறாள். பக்கத்தில் தானே தங்கச்சி? பக்கத்தில் தான். அவள் கல்யாணம் கட்டல. அம்மாவும் வயசான அம்மா தான் தங்கச்சி முடிக்கிறாங்க. இப்போ என்னண்டாம்மா, இப்போ உங்களோட வீட்டுற நிலைமையை பார்க்கக்குள்ள வந்து நீங்கள் இந்த பகல்ல தான் நீங்க தங்குற, நைட்ல வந்து உங்களோட தங்கச்சியோட வீட்டுல தான் தங்குறேன்னு சொன்னீங்க. என்ன காரணத்துக்காக அங்க தங்குறீங்க? என்னண்டா இவங்க சின்ன ஆக்கள், இவ வயசு புள்ள கொஞ்சம் நல்லா சின்ன ஆக்கள் தானே வச்சுட்டு இருந்தா. அப்ப இவ இப்ப குமர்பிட்டாங்க. அப்ப இவ எனக்கு பஜ்ஜி தெரிக்க இயலாது, துணிச்சல் இல்லை, எனக்கு துணிச்சல் இல்லை இங்க தங்குறதுக்கு. அதனால நான் அங்க அம்மாட வீட்டுல தங்கிட்டு பிள்ளைகளையும் பஜ்ஜி தெரிக்கிறேன். அம்மாவும் தங்கச்சியும் தான் அந்த வீட்டுல இருக்கு? அம்மாவும் தங்கச்சி தான் இருக்கிறாங்க. அப்ப தங்கச்சியும் திருமணம் செய்யல? இல்லை. அந்த ஒரு காரணம் தான் உங்களை பாக்குறதுக்கு இது என்ன திருமணம் செய்யாதால அவ தான் பாக்குறா. இப்பயும் இருந்தாலும் உண்மையில அது ஒரு
நல்ல ஒரு விஷயம் அம்மா. இப்ப உங்களுக்கு வந்து கஷ்டம், நீங்க பிள்ளைகளை படிப்பிக்கணும்னு சொல்லி அவ வந்து ஒரு தியாகம் செஞ்ச மாதிரி தான் உங்களை உழைச்சி பார்த்து கொண்டு இருக்காங்க. உண்மையில யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படித்தான் எல்லாரும் சொல்றவங்க. இப்ப உடுப்பு தைக்கிறேன்னு சொன்னாலும் அது சின்ன ஒரு வேலை இல்லை, உண்மையில சரியான ஒரு கஷ்டமான வேலை. உடுப்பு தச்சு வந்து உங்களோட அம்மாவையும் பார்க்கணும், உங்களோட குடும்பத்தையும் வந்து பார்த்து கொள்றாங்க. உண்மையில அந்த அக்காவையும் வந்து நாங்களும் சந்திக்கணும். உண்மையில நல்ல ஒரு விஷயம் அவ செஞ்சு கொண்டு இருக்கா. அதுலயும் வந்து பார்க்க போனா உங்களோட சகோதரம் எத்தனம்மா? எங்களுக்கு 6 சகோதரம், என்னோட 6 பேர். அவங்க எல்லாரும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க. 2 அண்ணனும் ஒரு அக்காவும், 2 அக்காவும் 2 அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க வந்து மற்றவங்க திருமணம் செஞ்சுட்டாங்க. எல்லாரும் திருமணம் செஞ்சு அவங்க வந்து எந்த ஒரு வழியிலையும் உங்களுக்கு உதவி செய்யற இல்லையா? எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அதால பிள்ளைகளுக்கு சாப்பாடு அது தருவாங்க. அந்த பெருசா காசு உதவிகள் இல்லை. எல்லாருக்கும் கஷ்டம். அதில் ஒருத்தருக்கும். உங்களோட கணவர் இருக்கக்குள்ள வந்து அவரோட உழைப்பின் மூலம் மட்டும்தான் உங்களோட குடும்பம் வந்து நடந்தது. அவர் வந்து இறந்ததுக்கு பிறகு நீங்க ஒரு தொழிலுக்கும் போகல? இல்ல, நான் தொழிலுக்கு போகல. எனக்கு கொஞ்சம் கை இந்த விரலெல்லாம் அப்படி பொத்தி எடுக்கல. என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தப்ப நோகுது இந்த பொத்தியில. இப்படியெல்லாம் வேலை செய்யல. இப்ப வீட்டுல வந்து இருந்து நீங்க எதுவும் தொழில்கள் அப்படி செய்யலாம் தானே? இப்ப சிறு கை தொழில்கள் மாதிரி. இப்ப வெளியிடத்துக்கு போறதுதான் உங்களுக்கு உண்மையில பிரச்சனை. ஏன்டா பிள்ளைகளை விட்டுட்டு வெளியிடத்துக்கு போக இயலாது. நீங்க இப்ப வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய மாதிரி அப்படி எதுவும் செய்யலாம் தானே? வீட்டுல உங்களோட தங்கச்சிர கையை மட்டும் நம்பிட்டு இருக்கல, அது அவங்களுக்கு வந்து கஷ்டம். உங்களுக்கு வந்து இப்ப பிள்ளை வந்து இன்னைக்கு பஸ்ஸுக்கு போனா உங்களுக்கும் ஒரு தேவைகள் இருக்கும், அவக்கும் செலவுக்கு காசு கொடுக்க வேண்டி வரும். அப்படி இருக்கக்குள்ள வந்து நீங்களும் ஏதோ ஒரு வழியில ஒரு சின்ன ஒரு தொழில் செஞ்சாவது நீங்க ஒரு வருமானத்தை இது செஞ்சா இப்ப தம்பியோ அல்ல தங்கச்சிக்கோ வந்து ஒரு செலவுக்கு வந்து அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நீங்க இந்த இடத்தை பொறுத்தவரையில வந்து பெரிய வளவு தானேம்மா. எதுவும் ஒரு தொழில்கள் அப்படி எதுவும் செய்யலாம்னா நீங்க என்ன செய்வீங்க? தொழில் எனக்கு இப்ப எனக்கு இருக்கிற நிலையில எனக்கு தொழில் செய்ய இயலாத நிலையில இருக்கிறேன். எனக்கு கால் வரைக்கிறேன். காரணம் வந்து தொழில் செய்யலாண்டா உங்ககிட்ட வந்து தொழில் செய்யறதுக்குரிய முதலீடு இல்லையா, அல்லது வந்து உங்களோட நோயால செய்யலாம் இருக்கா? நோயால செய்யலாது. இந்த கால் உரைக்கிறேன். எனக்கு இருந்தாப்ப இந்த கால் இப்படி இழுபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு 2 வாரம் போய் மருந்து எடுத்துட்டு இப்ப கிளினிக் போறேன். நான் கிளினிக் கோப்பி போட்டு தந்துருக்காங்க, கிளினிக் போறேன். அப்ப வீட்டில இருந்து உங்களுக்கு எந்த ஒரு தொழிலும் அப்படி செய்யல இதுல இப்ப தங்கச்சிக்கு வந்து அந்த உடுப்பு தைக்கிற அப்படியான இடங்கள்ல உதவிகள் செஞ்சு கொடுப்பேன். அவைக்கு உதவி செய்து கொடுப்பேன். சமைச்செல்லாம் கொடுக்குறேன். அவ தச்சு திருந்தாவனா நான் வேலையில் செய்து சமைச்சு எல்லாம் கொடுப்பேன். அப்ப தொழில் ரீதியா உங்களுக்கு வந்து எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. அப்ப எங்களை சந்திக்கணும் நினைச்சதுக்கு காரணம் என்னம்மா? பிள்ளைகள படிப்புக்கு உதவியல் செய்வியல். அந்த பிள்ளைகள படிப்பு நான் எப்படியாவது கொண்டு அதுகள படிப்பை முடிக்கணும்னு சொல்லித்தான் இந்த உதவியை இந்த தம்பிட்ட சொன்ன. நான் இப்படி எனக்கு ஒரு உதவி செய்யற கூடியது நீங்க கதைங்க தம்பி என்று சொல்லி அவரு தான் அப்புறம் உங்கள்கிட்ட கழிச்சிருக்காரு. இப்ப அந்த அண்ணா வந்து உங்களுக்கு சொந்தம் இல்லை தானே? எங்களை தொடர்பு கொண்டது சொந்தம் இல்லை, அது பழக்கம். இந்த பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்களோட நிலைமை தெரியும். தெரிஞ்சு அவங்களும் எங்களுக்கு சின்ன சின்ன உதவியெல்லாம் அவங்களால என்ற இதுகள் தருவாங்க, வர சொல்லி தருவாங்க. இப்ப நீங்க வந்து தெரியும் எங்களோட கஷ்டம். உங்களோட இடத்தை பொறுத்தவரையில வந்து இப்ப கணவனும் இல்லாத ஒரு நிலையில 2 பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் ஒரு உதவியும் கிடைக்கலையா? உதவி இல்ல, ஒரு உதவியும் கிடைக்கல. இந்த இவைக்கு படிப்புக்கு போற இடத்துல அவங்க மாசம் 2500 தந்தவங்க இவட படிப்புக்கு. அப்ப அதை வச்சு அந்த டியூஷன் ஃபீஸ்கள் கொடுக்குறேன் நான். மற்ற இவர் 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டாரு. இப்ப 6ஆம் ஆண்டு அவருக்கு டியூஷன் நல்லா நடந்தது. அங்க காசு எடுக்கிறல்ல கஷ்டமண்டு அவரு காசு எடுக்கிறல்ல. ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போறவங்க தானே, ஸ்கூல்லையும் வந்து நிறைய செலவுகள் வரும், நிறைய காசுகளும் அப்படி கட்ட வேண்டிய எல்லாம் வரும். அப்ப அந்த டைம்ல எல்லாம் வந்து தங்கச்சிர கையிலயும் காசு இல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க? நான் கடிதம் ஒன்று எழுதுவேன். கடிதம் எழுதி கஷ்டத்தை சொல்லி கடிதம் எழுதி ஜிஎஸ்க்கு போவேன். தலைங்கால வந்து மரநிழலா இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு மாறிட்டோம். சரியம்மா, அந்த தொடர்ச்சி அந்த விஷயத்த சொல்லுங்க. நான் காசுகள் அங்க ஸ்கூல்ல கட்டணும்னு சொன்னா கடிதம் எழுதுவோம். ஜிஎஸ்சி கடிதம் எழுதி ஜிஎஸ்சிட்ட கொண்டு கொடுத்தோன்னே அவங்க பார்த்துட்டு உண்மையான கஷ்டம்தான்,
சொல்லி ஜிஎஸ் எழுதி அவ சைன் பண்ணி தருவாங்க. அதை கொண்டு கொடுத்தா ஸ்கூல்ல கொடுத்தா அந்த காசுகள் கேட்க மாட்டாங்க. அப்ப அப்படித்தான் இவ்வளவு காலம் வந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஏதோ உதவி கிடைச்சுன்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய உதவி கிடைச்சிருக்கு. வீட்டுக்குரிய உதவி ஏனண்டாமா இது வந்து நாங்க மட்டும் இப்ப உங்களோட ஊர்ல இருக்கிற ஆட்கள் உட்பட எல்லாரும் வந்து பார்ப்பாங்க இந்த வீடியோ. அப்ப நீங்க சரியான உண்மையான நிலவரத்தை சொன்னாதான் கிடைக்கிற உதவியையும் சரியா வந்து எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க இயலுமாம்மா. அதுக்குரிய மாதிரி நீங்களும் உண்மையான விஷயங்களை மட்டும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதுலயும் வந்து குறிப்பா சொல்ல போனா இப்ப நீங்க வந்து உண்மையில கஷ்டம் உங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னா நம்மளுக்கு உதவி கிடைக்காம போயிருமோ அப்படின்ற எண்ணத்துக்காகவும் வந்து ஒரு சில விஷயங்களை மறைக்கலாம். ஆனா நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வார உதவியை வந்து இடையில நிறுத்த வேண்டிய சந்தர்ப்பங்களும் வரலாம். ஏண்டா நிறைய இடங்கள்ல அப்படியான நிலைமைகள் வந்து உருவாயிருக்கு. அப்படி ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு வந்துடக்கூடாது. அப்ப அதுல வந்து உங்களுக்கு என்ன உதவி கிடைச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. ஏனண்டா இப்போதைக்கு வந்து உங்களோட நிலைமையை பார்க்கக்குள்ளே தெரியுது உண்மையில கஷ்டம்தான் உங்களுக்கு. பிள்ளைகளும் வந்து படிச்சு கொண்டு இருக்காங்க. அப்ப கண்டிப்பா வந்து அவங்க படிக்கும் வரைக்கும் உங்களுக்கு உதவிகள் தேவை. அப்ப நாங்களும் வந்து கண்டிப்பா அதை எடுத்து தரதுக்கு முயற்சிகள் செய்வோமா. நீங்க சொல்ற கதைகளை பொறுத்து தான் இருக்கு. நான் அப்படி ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. இது நான் இப்ப உங்கள்ட்ட சொன்னதுதான் உண்மையானது. வேற எதுவும் நான் மறைக்கிறதுக்கு இல்லை. ஒரு உதவியல் வேற உதவியல் ஒன்றும் இல்லை. சரியா சமுத்தி இதால QR காசு எடுக்கிறேன். மற்ற இந்த மாதாந்த கொடுப்பனவு அது கிடைக்கிறது. அது ரெண்டும் தான் உங்களுக்கு அந்த வருமானம் வந்து உங்களோட குடும்பத்துக்கு வருது இப்போதைக்கு. சரியம்மா. மற்றது இன்னொரு விஷயம், உங்களோட கணவர் சொந்தம் அப்படியானவங்க இருப்பாங்க தானே. கணவர் இறந்ததுக்கு பிறகு பிள்ளைகள படிப்புக்குரிய உதவிகளை அவங்க யாரும் செய்யலையா? அவங்க செய்யல. அவங்க வந்து போனவங்க இறந்தவனே எல்லாரும் வந்தவங்க போன் கதைப்பாங்க. போன்ல பிள்ளைகள சுகம் கேட்பாங்க. ஆனா பிள்ளைகள படிப்புக்கு அவங்களோட பெரிய படிக்காரு படிப்புக்கு காசு அனுப்புறேன்னு சொல்லுவாரு. ஆனா ஒன்றும் இதுவரையில ஒன்றும் இல்லை. அதை பார்ப்பாங்க, பிரச்சனை இல்லையா? இந்த நீங்க சொல்றத பாப்பாங்க, பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை, அவங்க பார்க்கட்டும். ஆனா அவங்க எந்த உதவியும் இல்லை, எல்லாரும் இருக்காங்க. கணவர் வந்து இந்த ஊர் தானா? அவரு கந்தலாய். திருகோணமலை கந்தலாய். அவரு அங்க அவரு சகோதரம் இருக்குது, அம்மா இருக்கிறாவு, சகோதரம் எல்லாம் இருக்கிறாங்க. எந்த உதவியும் இல்லை. கேட்பாங்க, சோபலன் கேட்பாங்க, பிள்ளைகள் சோமா இருக்குதுன்னு கேட்பாங்க. ஆனா அவங்களாலேயும் எந்த உதவியும் இல்லை. சரியம்மா. இப்ப சாப்பிட்டீங்களா நீங்க? இன்னும் சாப்பிடல. ஏன்? காலையில சாப்பிட்டோம். இப்ப மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடல. காலமை சாப்பாடு சாப்பிடுறோம். காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில சோறு சாப்பிட்டேன். சரியம்மா. அப்ப உங்களுக்கு தேவைன்ற ரீதியில நீங்க படிப்பு ரீதியான உதவிகளை தான் கேட்கீங்க. படிப்பு ரீதியா வந்து என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசினாதான் நம்மளுக்கு சரியான நிலவரம் தெரியும். தங்கச்சி தம்பியாக்களோடையும் வந்து நம்ம பேசிக்கொள்வோம். சரி, ஓகே. வணக்கம் தங்கச்சி. வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? நான் காலையில சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன் காலையில? காலையில நான் சோறு தான் சாப்பிட்டேன். சோறும் என்ன கறி சாப்பிட்டேன்? நான் பருப்பு கறி. பருப்பு கறியுமா? நீங்க? நான் சோறு தான் கரைச்சி சாப்பிட்டேன். கரைச்சிகள். சரி, ஓகே. என்ன மாதிரி படிப்பெல்லாம் போகுது? நல்லா போகுது. நாங்க இப்ப வரக்குள்ளேயும் கிளாஸுக்கு போயிட்டு வந்தேன். நீங்க என்ன இப்பயும் போறீங்க? எத்தனை மணிக்கு தம்பிக்கு இப்ப கிளாஸ்? இப்ப 2 o'clock. 2 o'clock இருக்கு. சரி. ஸ்காலர்ஷிப் எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு? 150. 150 எடுத்து நீங்க. சரி, வாழ்த்துக்கள் தம்பிக்கு. தேங்க்யூ. கிளாஸுக்கெல்லாம் வந்து போன நீங்க தான் என்ன ஸ்காலர்ஷிப்புக்கு? இப்ப தம்பிக்கு வந்து படிப்பு ரீதியா ஒரு தேவைன்னு சொன்னா என்ன தேவை இருக்கு இப்போதைக்கு? கொஞ்சம் முன்னுக்கு வாங்கம்மா. ஒடுமானாதா தம்பிக்கு தேவைதான். சொல்லுங்க. அத எனக்கு கொப்பி சாமான். இப்ப வந்து கொப்பி சாமான் உங்களுக்கு உண்மையில நிறைய தேவைப்படும். அதெல்லாம் வந்து யாரு வாங்கி தந்த தம்பிக்கு? எனக்கு சித்தி வாங்கி தருவாங்க. இல்லாட்டி இது யாரும் இது வர சொல்லி அவங்க தருவாங்க. யாரும் இலவசமா கொப்பி தந்தா தான். இப்ப வந்து இருக்கா கொப்பி எல்லாம்? கொஞ்சம் இருக்கு. அப்ப தம்பிக்கு வந்து கொப்பி சாமான் தான் தேவை. ஸ்கூலுக்கு என்னத்துல போறோம் நீங்க? ஸ்கூலுக்கு நான் ஆட்டோலாம் போறேன். யார் அனுப்புறா? ஓட்டோ காசெல்லாம்? ஆட்டோ காசெல்லாம் அம்மா இருந்து ஓட்டு கொடுப்பாங்க. ஃப்ரீயா கூட்டிட்டு போவாங்கல்ல அவங்கள? இப்ப ஓட்டோ அண்ணா உங்களை ஃப்ரீயா கூட்டி போவாரா?
காசு காசு பெருசா எடுக்க மாட்டாங்க. எடுக்கிற இல்லைன்னு எப்பயாவது நம்ம காசு கிடைக்கக்குள்ளே கொஞ்சம் காசு கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு கஷ்டம் இதுல தெரியுமா? இது சின்னல இருந்து போறதால. இப்போ நீங்க சைக்கிள்லயும் போகலாம் தானே? சைக்கிள்ல போதான் ஆனா அம்மா விட மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு பயம். சைக்கிள் இருக்கா தம்பிட்ட? சைக்கிள் இருந்ததுதான் பழுதா போயிட்டு. அம்மாவுக்கு விடுறதுக்கு பயமா? சின்னாலண்டன ஆள் கொஞ்சம் பெரிய ஆள் தானே. தம்பிக்கு எத்தனை வயது? எனக்கு இப்பதான் 11 வயது தான். அப்ப அதாலதான் அம்மா பயப்படுறாங்க. இனி வார வருஷம் இருந்து அனுப்பலாமா நீங்க சைக்கிள்ல? அது பிரச்சனை இல்லை. போய் வருவீங்க தானே? ஏன்னா இப்ப மெயினாலையா போற ஸ்கூலுக்கு உள்ளாலையும் போகலாம் தானே? அப்ப சைக்கிள் இருந்தா வர உள்ளால போய் வர சொல்லலாம். நீங்க மெயினால அனுப்ப பயமண்டா. ஸ்கூல்ல எத்தனையா பிள்ளை தம்பி? எத்தனையா மால் வாரு? 7ஆம் மால் வாரதா? அதுக்கு முதல் மால் போடுறது 5ஆம் மால்ல. மெக்ஸ் எல்லாம் என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க? 75 எடுப்பேன். தம்பி கிளாஸுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸோட நீ போய் வந்த? வேற உடுப்புகள் இல்லையா தம்பிட்ட? ட்ரெஸ் இருக்கு, நான் பெருசா எடுக்கல. ஏன்மா? இருக்கிறத வச்சுதான் போடுறது. உடுப்பை பார்த்தாலே உண்மையில தெரிஞ்சிருக்கு. இந்த அந்த அளவுக்கு அந்த பெண்ணெல்லாம் மடிவா கீறி வச்சிருக்காரு. கீறுபடுத்து. இப்ப நாங்க வரண்ட வழிக்கு எடுத்து வந்திருப்பீங்களா? வீடியோக்கு வரண்டு எதிர்பார்க்காம வரதா அதான் உண்மையில சரியானது. என்ன சொன்னா இப்ப நாங்க வாரோம்னு சொன்னா அவர் இருக்கிறதுல ஒரு நல்ல உடுப்பை பார்த்து போட்டு வந்திருப்பாரு. என்ன இப்பதான் உண்மையான நிலவரம் நம்மளுக்கும் தெரியும், பாக்குறவங்களுக்கும் தெரியும். சரி, ஓகே தம்பி. அக்காவோட கழிச்சு கொள்வோமா? வணக்கம் தங்கச்சி. வணக்கம். தங்கச்சியோட பேர் என்ன? நதுர்ஷினி. எத்தனை வயது? 19 வயது. 19 வயது. A-level எழுதிட்டு யூனிவர்சிட்டிக்கு வெயிட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ரிசல்ட் வெயிட் பண்றேன். இப்போ என்ன கோர்ஸுக்கு போற ஐடியா உங்களுக்கு? கோர்ஸ் இது வரைக்கும் முதல் செய்யல. என்னன்னு சொன்னா இப்போ NVQ செய்யறதெல்லாம் வந்து காசு நிறைய கட்டணும். அதுக்கு பிறகு வந்து இப்படி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் செய்யறாங்களாம். அதுக்கு வந்து இப்படி ஸ்பான்சர் பண்றாங்களாம் என் ஃப்ரெண்ட் பிள்ளைகள் சொல்லிச்சு. அப்ப அதுகள் மூலமா தான் போனேன் நான். அங்க அப்படித்தான் சொன்னவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இப்போ அதுக்கு தான் போனேன். சனி ஞாயிறுல கோர்ஸுக்கு போறீங்க சனி ஞாயிறுல. இப்ப வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டீங்க தானே? எந்த யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஈஸ்டர்ன் தான் போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னா தூரம்டா செலவு தானே. அதான் நான் வந்து கேக்குறது காரணம் என்னன்னா, கும்மாந்துறை வந்து வந்தாரமலைக்கு பக்கத்துல ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு பக்கமா இருக்கு. அதுக்கு போட்டா உங்களோட செலவுகள் கொஞ்சம் குறைவா இருக்கும் சொல்லி இங்கதான் போட்டு. இப்போ உங்களோட தெரிவு தானே. இப்போ முதலாவது வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு சட் ஸ்கோர் உங்களுக்கு போதுமானதா இருக்கு. உங்களோட சட் ஸ்கோர் என்ன? 1.43. அப்ப வந்து நீங்க வேற யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிருக்கலாம். இருந்தாலும் வந்து செலவுகளை குறைக்கணும்ன்ற காரணத்துக்காக பந்தாரமுலை யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே தங்கச்சி. இப்ப வந்து யூனிவர்சிட்டி கிடைச்சா நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர்ல இருந்து போக வேண்டி வருமா, அல்லது அதுக்கு முதல் எடுத்துருவாங்கல்ல? நெக்ஸ்ட் இயர்ல இருந்து போக வேண்டி வருமா? சரி தங்கச்சி. இப்ப வந்து படிப்பு ரீதியா வந்து நீங்க இப்போதைக்கு கோர்ஸுக்கு போயிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்ட யூனிவர்சிட்டி போகக்குள்ள வந்து பக்கத்துல இருந்தாலும் யூனிவர்சிட்டி என்றாலே ஏதோ ஒரு வகையில வந்து செலவுகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில வந்து என்ன செய்யறதா தங்கச்சிக்கு ஐடியா? அந்த செலவுகள் எல்லாம் வந்து சித்திட்டதான கேட்கிற தெரிய அதுக்குதான் என்ன செய்யறேன்னு தெரியாது. அதுதான் யோசிச்சு கொண்டு இருந்தேன். பிறகு இந்த அண்ணா தான் சொல்லி எப்படி ஒரு ஹெல்ப் பண்ண எடுத்து தரேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாங்க, கால் பண்ணி சொன்னாங்க. இப்போ அப்பா இருக்கக்குள்ள வந்து உங்களோட நிலைமை எப்படி இருந்தது? அப்பா இருக்கக்குள்ளேயும் கஷ்டம்தான். அப்பா கூலி வேலைக்கு தான் போறது. அப்ப ஒரு குடியில தான் இருந்தாங்க. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் அப்பா இறந்துட்டாங்க. அழாதீங்க. உண்மையா அப்பாட சொன்னதுல இருந்து எந்த ஹெல்ப்புமே இல்லை. அவங்களோட முகம் கூட எனக்கு தெரியாது. சித்திதான் வந்து உங்களுக்கு அம்மா ஸ்தானத்து இல்லையா அப்பா ஸ்தானத்து இல்லை, 2 பேர் இதுல இருந்து அவ தான் வந்து உழைச்சி பார்த்து கொண்டு இருக்காங்க.
சித்தி தான் பார்க்குறேன். மற்றது இப்படி சமத்தி வருமானம் அதுவும் முடிய நிப்பாட்டிட்டாங்க. கியூஆர் கோட் நம்ம சொன்னவங்க அது அவங்க சரியா அப்ளை பண்ணல போல இருக்கு. 2500 ரூபா தான் உங்களுக்கு போட்டவங்க. அதுவும் 6 மாசம் கழிய திரும்பி நிப்பாட்டிட்டாங்க. இப்ப இல்ல இப்பயும் சித்தி தான் அப்படி பார்த்து கொண்டிருக்காங்க. அம்மா சரியான விளக்கம் சொல்லல. தங்கச்சியோட கதைக்குள்ளாதான் அது வந்து உண்மையான விளக்கம் விளங்குது. இந்த கியூஆர் காசு வந்து 2500 ரூபா உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. உங்களுக்கு கிட்டத்தட்ட 8500 ரூபாய்க்கு மேல கிடைக்கணும். இருந்தாலும் 2500 ரூபாயோட லிஸ்ட்டுக்குள்ள உங்களை போட்டு அதுவும் வந்து இப்ப கட் பண்ணிட்டாங்க. 6 மாசம் தானே அது 2500 சொல்லி அதுவும் கட் பண்ணிட்டாங்க. இப்ப ஸ்கூலுக்கெல்லாம் வந்து நீங்க நடந்துதானே நடந்துதான் போனேன். ஸ்கூல் கிளாஸ்க்கு போக தொடங்கினாலுமே நடந்துதான் போயிடுவாங்க. சைக்கிள் யாரும் எடுத்து தரலன்னு இல்ல கேட்கலையா? நீங்க யார்கிட்டையும் உதவி இது வரைக்கும் கேட்கல. சரி, இப்ப கெம்பஸுக்கு போறேன்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா சைக்கிள் வேணும். ஏன்னாண்டா இந்த பக்கத்துல தானே நீங்க இப்ப ஹாஸ்டல்ல இல்ல, வீட்டுல இருந்தே போகலாம். இப்ப ஹாஸ்டல்ல நிக்கக்குள்ள உங்களுக்கு வந்து சாப்பாடு செலவுகள் அப்படி இப்படி எல்லாம் பார்க்க வேண்டி வரும். நானும் வந்து அந்த கெம்பஸ் தான் இப்பதான் முடிச்சேன். நாங்க ஹாஸ்டல் தான் ஃப்ரீ. சாப்பாடு வந்து நம்மட செலவுல தான் வந்து சாப்பாடை கவர் பண்ணி கொண்டு இருக்கணும். இப்போ வீட்டில இருந்து போகக்குள்ள உங்களுக்கு அந்த செலவுகள் குறைவா இருக்கும். இப்போ சைக்கிள் ஒன்று இருந்தால் உங்களுக்கு அந்த போய் வாரத்துக்கு பெட்டராக இருக்கும். தம்பிக்கும் நீங்க போனீங்கன்னா அது நீங்க தான் யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு வேணுமாட்டா தம்பி யூஸ் பண்ணி கொள்ளலாம், அப்படி செய்யலாம். நான் நடந்து போகலாம் தானே, இவ்வளவு நடந்து பழக்கம், அப்ப நடந்து போகலாம் தானேன்னு சொல்லிட்டு அது அப்படிதான் யோசிக்கல. அது பழகிட்டு நடந்து போய் பழகிட்டு. இப்ப தங்கச்சியோட மனசுல இருக்கிற கவலைன்னு சொன்னா என்ன? இன்னொரு அக்காவை நினைச்சு சொல்லுங்க பாப்பா உங்களோட கவலையை. உண்மையே சரியான கஷ்டப்பட்டுதான் அம்மா படிப்பிச்சவங்க. அப்பா வந்ததுக்கு பிறகு சித்தி பார்ப்பாங்க, மற்ற இந்த சமைத்து கொடுப்பட கொஞ்ச நாள் தந்தவங்க. அப்போ அதை வச்சுதான் படிச்சது. ஆனா எங்களுக்கு இப்போ ஒரு இது இல்லை, எக்ஸாம் காசு ரெண்டாலும் கூட எப்படியாவது அம்மா தந்துடுவாங்க. அப்படித்தான் படிச்சேன். படிக்கணும்ன்றது வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன சொல்றது, அது ஒரு சாய்ஸா இருக்கலாம். எனக்கு அதை விட ஒரு ஆப்ஷனே இல்லை. படிக்கணும், நான் படிச்சாதான் எங்களோட அம்மாவை இதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிச்சேன். நீங்க சொல்ற வார்த்தைகளை கேட்க எனக்கு அழுக வருது. இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா முக்கியமா நீங்க என்ன தேவையை சொல்லுவீங்க? சொல்லலாம் ஏன்னா படிப்பு அதை தாண்டி வேற எதுவும் கேட்டு செய்யல. மற்றது இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் செய்வாங்க. வீட்டு சின்ன ஃபோன் தானே, அப்பா யூஸ் பண்ண ஃபோன் பட்டன் ஃபோன் தானே இருக்குது. நான் வாட்ஸ்அப் குரூப்பும் இது வரைக்கும் நான் ஜாயின்ட் ஆகல. ஏதாவது சொல்றேன்டாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுக்கு சொல்லுவாங்க. அதை வச்சுதான் நான் அந்த தகவலை பெற்றுக்கொள்றேன். யூனிவர்சிட்டி போறேன்டா கண்டிப்பா வந்து ஃபோன் உங்களுக்கு வேணும். என்னன்னு சொன்னா வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கு. இப்போ லெக்சர்ஸ் இருக்கா இல்லையா, எக்ஸாம் என்ன டைம் எல்லாம் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணி கொள்ளுவாங்க. இப்போ கண்டிப்பா உங்களுக்கு தேவை அது. இப்போ ஃபோன் கண்டிப்பா தேவை தங்கச்சிக்கு படிப்பு ரீதியாக. அடுத்தது வந்து இந்த படிப்பு முடியும் வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதாந்த ஒரு கொடுப்படம் அப்படியான ஒரு தேவைதான் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கு. அவங்க வந்து சாப்பாட்டு ரீதியாகவோ கஷ்டம் அப்படியான நிலைமைகள் வந்து கண்டிப்பா இருக்கு. இருந்தாலும் வந்து அவங்க படிப்புக்குரிய உதவியை தான் கேட்டுக்கொள்றாங்க. இப்போ நாங்களும் வந்து குறிப்பா சொல்ல போனதாங்க இந்த உதவி வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நாங்க 100% நிச்சயப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவி கிடைக்கும். அப்படி கிடைச்சா நாங்க வந்து இந்த அண்ணாவுக்கு அல்லது உங்களோட நம்பரை எடுத்துட்டு போயிட்டு நாங்க கால் பண்ணிட்டு இங்க வந்து செய்வோம். சரியா தங்கச்சி? நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க, அழாதீங்க. நீங்க வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? சரியான கஷ்டம் தான். தம்பி சில வேளை ஸ்கூல் பேக் இல்ல அப்படின்லாம் கத்துவாரு. இப்ப தம்பி கத்துவாரா? ஒன்றும் கதைக்க வந்து செய்ய மாட்டேன். ஸ்கூல் பேக் இல்ல, இப்ப ஷூ இல்லைன்றாலாம் சொன்னா கத்துவாரு, எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து எப்பயாவது இருந்து போட்டு தான் வாங்குறது. இப்போதைக்கு இல்லையா தம்பிக்கு ஷூ? இப்ப இருக்குது, இப்ப போட்டு போறாரு. யாரு வாங்கி கொடுத்த ஷூ? ஷூ வந்து சித்தி தான். அது போன 2 வருஷத்துக்கு முதல்ல வாங்கி 2 வருஷத்துக்கு முதல் வாங்கி கொடுத்தது. அதைத்தான் யூஸ் பண்றாரு.
அப்பா இருந்தது அப்புறம் அவங்கள எனக்கு தெரியாது அப்பட சொந்தம் எல்லாம். அப்பா இறந்ததுக்கு வந்தவங்க அதுக்கு பிறகு வந்ததில்லை. சின்ன வயசுல நான் அதான் அப்பா இறக்க கொள்ள எனக்கு 10 வயசு. அப்பதான் அவங்கள பார்த்தேன்னா அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியாது. எங்க பெரியப்பா மட்டும் ஃபோன் பண்ணி கதைப்பாரு. ஆனா அது அவங்களால உதவி எல்லாம் இல்லை. சரி தங்கச்சி, ஒன்றும் யோசிக்காதீங்க. நீங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை நாங்கள் இப்போ வந்ததுக்கு செஞ்சுட்டு போவோம். அதுக்கு பிறகு வீடியோ வந்து எங்கள்கிட்ட சேனலில் போடுவோம். நாங்கள் போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன உதவி கிடைக்குதோ அதை வந்து நாங்கள் இங்கே வந்து செய்வோம். சரியா தம்பி? கிளாஸுக்கு போக ரெடி ஆகியாச்சல்லா? இங்கே கொஞ்சம் வந்துட்டு போங்க. வாங்க வாங்க, இங்கே வாங்க. என்ன கடும் வைக்கப்படுற போல? கிளாஸுக்கு போக ரெடி ஆகியாச்சா? வந்துட்டீங்களா? சரி, இதை உடைச்சு பாருங்க என்னன்னு சொல்லு. இந்த சைட் இந்தாங்க, இதையும் பாருங்க. அதை அக்காட்ட கொடுத்துட்டு பாருங்க. எப்படி இருக்கிற? இது வந்து லைட் தான். நீங்க நைட்ல படிக்கக்குள்ள வந்து ஜூஸ் பண்ணி கொள்ளலாம் தங்கச்சிக்குன்னா. இது வந்து அக்கா கொண்டு வந்திருந்தாலும் இது வந்து தந்தது வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணா தான் வந்து எங்களுக்கு ஆன்லைன் மூலம் கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அந்த வகையில் வந்து படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் வந்து வீடியோ எடுக்க போகிற டைமில் அவங்களுக்கு உண்மையில் வந்து தேவை இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் சாமான் அனுப்பியிருந்தவர். அப்போ அதில் இருந்து தான் வந்து நாங்களும் போகல எடுத்துகிட்டு வந்தோம். இதுக்கு தேவைப்படுற இடங்கள் இருந்தால் கொடுத்துக்கொள்வோம். வந்து உண்மையில் வந்து இந்த இடத்த பார்க்கக்குள்ள இவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ அதுக்காகத்தான் வந்து கொடுத்துக்கொள்கிறோம். ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏண்டா இப்படிப்பட்ட உறவுகளுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு எங்களை நம்பி வந்து பொருட்கள் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கீங்க. நன்றி அண்ணா. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி தான் சொல்லுற. அதை விட வேறு வார்த்தை இல்லை. எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்ததே பெரிய விஷயம். அதனால எங்களது நேர்காண வந்த உங்களுக்கும் ஜோன் அண்ட்ரூஸ் அண்ணா அவங்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சரி, ஓகே தங்கச்சி. ஓகே தம்பி, நீங்கள் கிளாஸுக்கு போயிட்டு வாங்களா? சரி அம்மா, இதில் வந்து எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. 10,000 ரூபாய் இருக்குமா. இது வந்து செஞ்சது லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா தான் வந்து கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொஞ்சம் பணம் அனுப்பியிருந்தவர். அதில் 10,000 ரூபாய் எடுத்து தான் வந்து இப்போதைக்கு உங்கள்கிட்ட தந்திருக்கேன் நான். இந்த உதவியை செஞ்ச அண்ணா வந்து அவரோட பேர் சொல்ல விரும்பல. அவரோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கமானது வந்து 7293 இருக்கு. அந்த வகையில் அந்த அண்ணாவுக்கு நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு வந்து இந்த உதவியை செஞ்ச அண்ணாவுக்கு நீங்கள் என்னம்மா சொல்ல விரும்புறீங்க? அது நாங்கள் சரியான கஷ்டப்பட்ட நிலையில் இந்த காசு உதவி செய்தவருக்கு நானும் நன்றி சொல்கிறேன். அவர் நல்லா இருக்கணும். மிகவும் நன்றி. நீங்கள் என்ன தங்கச்சி சொல்ல விரும்புறீங்க? தேங்க்யூ தான் சொல்லணும். உதவி என்று சொல்றது எல்லாரும் செய்ய மாட்டாங்க தானே. முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் அது லேசான விஷயம் இல்லை. இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு பிறகும் எங்களோட நிலையை கருத்தில் கொண்டு எங்களுக்கு படிப்புக்காக உதவி செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். சரி, ஓகே தங்கச்சி. உங்களுக்கு வந்து மேலதிக உதவி வரும்னு சொல்லி நாங்களே நம்புகிறோம். அந்த உதவி கிடைச்ச உடனே நாங்கள் இங்கே வந்து அந்த உதவியை செய்வோம். சரியா? ஓகே தங்கச்சி. சரி, ஓகே. இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்டிருக்கிற உதவி படிப்பு ரீதியான உதவி தான். தங்கச்சிக்கும் தம்பிக்கும் பொதுவாக வந்து அவங்களுக்கு ஒரு சைக்கிள் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்குரிய உதவியும், அடுத்தது வந்து தங்கச்சி படிக்கும் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு மாதாந்த கொடுப்பனவு மாதிரி ஒரு உதவி செஞ்சால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். மாதாந்த உதவி ஒன்று தான் வந்து தங்கச்சி கேட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைக்கு கண்டிப்பாக வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் அதுகளுக்கு வந்து மொபைல் ஃபோன் உண்டா அவசியம். அவங்களோட வீட்டில் வந்து அந்த சின்ன ஃபோன் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த உதவியை செய்ய நினைக்கிற உறவுகள் வந்து கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் வந்து இந்த குடும்பத்துக்குரிய படிப்பு ரீதியான உதவிகளை வந்து செஞ்சு கொள்ளலாம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய் சொல்லுவோமா? பாய்.